ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அது செப்டம்பர் 9, 2021 மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் டிஸ்ட்ரிக்டில் தியோலாலி கேம்புக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திரா நகர் ஜாகிங் ட்ராக்கில் அன்னைக்கு காலையில் சரியாக 6 மணி போல் ஒரு நபர் தன்னோட காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அதில் அவருக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணி அவரோட வாயில் முணுமுணுத்துக்கிட்டே அந்த பக்கமாக ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ரத்தக்கரையோட ஏதோ அவர் கண்ணுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததும் பாட்டு கேட்டுட்டு இருந்ததை நிறுத்திட்டு என்னவா இருக்கும்னு சின்ன பதட்டத்தோட கிட்ட போய் பார்க்குறப்போ அங்கே 40லேருந்து 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர் உடம்பு முழுக்க அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில இருந்திருக்கார். இதை பார்த்து இன்னும் பயந்து போன அந்த நபர் இமீடியட்டா பக்கத்தில் இருந்த இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் கண்ட காட்சியை பற்றி தெரியப்படுத்துறாரு. இங்கே போலீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கிடையில் அந்த வழியாக போனவங்க வந்தவங்கன்னு எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சில நிமிஷத்தில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்கே இருந்தவங்க கிட்ட இறந்தவரை பற்றி விசாரிக்கும் போது விக்டிமை பற்றின யாருக்கும் எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாமல் இருந்திருக்கு. இதனால அவரோட பேக்கெட்டில் ஏதாச்சும் ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்ணப்போ அந்த பேக்கெட்டில் இருந்த பர்ஸில் ஒரு ஐடி ப்ரூஃபில் அவரோட பேர் அசோக் பலேராவ், அவர் இந்திரா நகருக்கு பக்கத்தில் இருக்கிற தியோலாலி கேம்பில் தான் ஸ்டே பண்ணியிருக்காருன்றது தெரிய வருது. இதை இன்னும் உறுதிப்படுத்திக்க வீட்டில் இருந்த அவரோட மனைவி மற்றும் மகள்கிட்ட அசோக் இறந்து போனதை பற்றி சொன்னதும் பதறி அடித்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்த்த அவரோட மனைவி அங்கே இறந்து கிடக்கிறது தன்னோட கணவர் அசோக் பலேராவ் தான்னு கட்டி அணைச்சு அழுதுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அசோக் பலேராவ் எப்படி இறந்திருப்பார்னு கொஞ்சம் தள்ளி நின்று யோசிச்சுட்டு இருந்த போலீஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு காரோட டயர் மார்க் இருந்ததை வச்சு பார்க்கும்போது கார் இடிச்சதால அவர் இறந்திருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அது தற்செயலாக நடந்த ஆக்சிடென்ட்டா இல்லை வேணும்னே அவரை யாராச்சும் கொலை செஞ்சிருப்பாங்களா, அப்படி இல்லைனா இவரோட மனைவியால் ஏதாச்சும் இவருக்கு நடந்திருக்குமான்ற பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி அன்னைக்கு அசோக் பலேராவுக்கு என்ன நடந்துச்சு, அவர் இறந்து போனது ஆக்சிடென்ட்லையா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதித்திட்டம் இருந்துச்சான்றதை பற்றி டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேஷனில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பித்த போலீஸ் அவரோட மனைவி கிட்டே இருந்தே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் அசோக் பலேராவ் எப்போ வீட்டில் இருந்து கடைசியாக கிளம்பினார், உங்களுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் குடும்ப தகராறு இருக்கா, இது போக நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி எதிரின்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்த அசோக்கோட மனைவி எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி 13 வயசில் ஒரு பெண் இருக்கிறதாவும் எங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடுன்னு எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அசோக் பலேராவுக்கு டெய்லியும் ஜாகிங் போகிற பழக்கம் இருந்திருக்கு. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெடி காலையில் பக்கத்தில் இருக்க இந்திரா நகர் ஜாகிங் ட்ராக்குக்கு போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு எப்பவும் போல ரெகுலராக வீட்டுக்கு வர வேண்டிய டைமுக்கு வராததால அவரோட மனைவி அசோக்கோட தம்பியான தீபக் பலேராவ் கிட்ட இதை பற்றி சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அடுத்த சில மணி நேரத்தில் அவர் இறந்த செய்தியை தான் நாங்கள் கேள்விப்பட்டோம்னு மிகுந்த வேதனையோட சொல்லியிருக்காங்க. இதனால ஆரம்பத்தில் இந்த கேஸை ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் இறந்த உடலை அவரோட மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை முறைப்படி செஞ்சு முடிக்கிறாங்க. இது போக ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரான்னு எதுவும் இல்லாதனால போலீஸ்க்கு இடிச்சது எந்த வண்டின்னு எந்தவித குழுவும் கிடைக்காம போக இவங்களும் நாளடைவில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. இப்படியா கிட்டத்தட்ட 1 வருஷம் போனதும் அசோக்கோட தம்பியான தீபக் பலேராவ் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, சார், என்னோட அண்ணன் அசோக் பலேராவ் சில மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனதை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் இறந்து போனது ஆக்சிடென்ட்ல தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னவோ இது ஒரு ப்ரீ பிளான் மர்டர் மாதிரி தோணுது, அதனால இந்த கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட போலீஸ், உன்னோட அண்ணன் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இத்தனை நாளா இல்லாத சந்தேகம் இப்போ மட்டும் ஏன் வந்திருக்கு, அது போக எதை வச்சு அது கொலையா இருக்கலாம்னு சந்தேகப்படுற, அப்படியே அசோக் சுரேஷ் இறந்து போனதை பத்தி சந்தேகம் வந்திருந்தா அவர் இறந்த 2 மாசத்துல லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக எஃப்ஐஆர் காப்பி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்களே, அப்பவே அதை பத்தி சொல்லியிருக்கலாமே, எதுக்காக இத்தனை நாளா எடுத்துக்கிட்டீங்கன்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கேட்ட தீபக் பலேராவ், என்ன சார் சொல்கிறீங்க, என்னோட அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எஃப்ஐஆர் காப்பியும் வேணும்னு சொன்னாங்க, அதனால் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே எனக்குள்ளே இருந்த சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தன்னோட அண்ணனான அசோக் பலேராவ் இறந்து போனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததாக சொல்லியிருக்கார். ஒருவேளை அசோக்கோட மனைவி மட்டும் வந்து வாங்கியிருப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் அசோக்கோட மறைவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா வேலைகளையும் தீபக் தான் கவனிச்சிட்டு வந்திருக்காரு. அதுபோக அன்னைக்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக தீபக்கை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனதே அசோக்கோட மனைவி தான்.
இதனால் கண்டிப்பாக நாங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி லீகல் ஃபார்மாட்ஸ் ரிலேட்டடாக இங்கே வரவே இல்லைன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லாத போலீஸ் இந்த மாதிரி கேஸ் ரிலேட்டடாக எந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்தாலும் அதை நோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அதை செக் பண்ணால் தீபக் ஏற்கனவே இங்கே வந்துட்டு போனதை உறுதிப்படுத்திக்கலாம்னு அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அதில் சில மாதத்துக்கு முன்னாடி அசோக்கோட மனைவி மற்றும் அவரோட தம்பியான தீபக் 2 பேரும் அந்த நோட்டில் சைன் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போனதாக ரெஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கு. அதே போல் யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபான ஆதார் கார்டு ஜெராக்ஸை அது கூட அட்டாச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அந்த போலீஸ் எதிர்க்க உட்காந்துட்டு இருந்த தீபக்கையும் கையில் இருந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த தீபக்கும் ஆதார் கார்டில் இருந்த தீபக்கோட ஃபோட்டோவும் வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. அது போக அந்த ஆதார் கார்டில் இருந்த நபரோட பேர் மங்கேஷ் சவுகார்னு இருந்திருக்கு. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஆடிப்போன போலீஸ் அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ரெஜிஸ்டர் கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது, சார் அன்னைக்கு அவசரத்தில் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஜெராக்ஸ் காப்பி கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சி நான் சரியாக கவனிக்காம விட்டுட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படியா இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மங்கேஷ் சவுகார் பேரை கேட்டதும் தீபக் பலேராவ், சார் எனக்கு இந்த மங்கேஷ் சவுகாரை ஏற்கனவே தெரியும். இவர் அசோக் பலேராவ் கூட செகண்ட் ஹேண்ட் பைக் அண்ட் கார் சேல் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார். தொழில் ரீதியாக இவங்களுக்குள்ள ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். இதனால் அசோக் இறந்ததில் இவருக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கும் ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அதுபோக எங்களுக்கும் தெரியாமல் நான் தான் அசோக்கோட பிரதரான தீபக் பலேராவ்னு உங்ககிட்டயும் போய் சொல்லி உங்களையும் ஏமாத்திருக்கார். இதனால் அவரை விசாரிச்சா அசோக்கோட இறப்புல இருந்த சந்தேகத்துக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் மறுபடியும் இந்த கேஸை டீட்டெயில்டாக என்கொயரி பண்ண டிஎஸ்பி கிரண்குமார் தலைமையில் டீம் அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் மங்கேஷ் மேலே தான் அதிகமான சந்தேகம் இருந்ததால் அவரோட வீட்டில் வச்சு என்கொயரி பண்ணலாம்னு அங்கே போனப்போ அவர் வீட்டில் இல்லாமல் போயிருக்காரு. போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்ட மங்கேஷ் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வெளியூர்லேயே தங்கி நாட்களை கடத்திட்டு வந்திருக்காரு. இதுக்கிடையில் மங்கேஷ் மற்றும் அசோக்கோட கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணப்போ 2 பேரும் அடிக்கடிக்கு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு 2 பேரோட மொபைல் சிக்னலும் ஒரே லொக்கேஷனில் தான் இருந்திருக்குன்றதும் தெரிய வருது. அதுபோக மங்கேஷோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை செக் பண்ண போலீஸ் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது அசோக் இறந்த அடுத்த 3 மாதத்தில் சால்வின்ற ஒரு பெண்ணோட அக்கௌண்ட்டில் இருந்து மங்கேஷோட அக்கௌண்ட்டுக்கு பல்காக 2 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சீக்வென்ஷியல் ஆர்டராக வச்சு பார்க்கும்போது அசோக் இறந்ததில் கண்டிப்பாக மங்கேஷ்க்கு சம்மந்தம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறதுல இன்னும் தீவிரம் காட்டி சரியா டிசம்பர் 2022 வெளியூரில் தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவர் அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது தான் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அசோக் மற்றும் மங்கேஷ் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதே போல் பின்னால் வளர்ந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கி சேல் பண்ணுற பிஸ்னஸும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் வர வருமானம் 2 பேருக்கும் போதுமானதாக இல்லாததுனால அப்போ தான் அசோக் பலேராவுக்கு ஈஸியாக குறுக்கு வழியில் நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு யோசனை வந்திருக்கு. அது என்னன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்காமல் ஒரே அடியாக நிறைய பணம் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிறது தான். அதனால் நம்ம 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பேரில் மிகப்பெரிய அமௌண்ட்டாக வரக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை போட்டு நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நபரை கொலை செஞ்சு அதை ஆக்சிடெண்ட்டாக மாற்றி அதில் வர அமௌண்ட்டை 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறது தான். இதை கேட்கும் போதே இந்த ஸ்டோரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு எல்லாருக்கும் தோணலாம். அது 1984 கேரளாவில் சுகுமார குரூப் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் பிளான் பண்ணதுனோ அந்த மாதிரி தான், பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்கே நடந்ததே வேற. அது என்னன்றதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது இந்த திட்டத்துக்கு 2 பேரும் சம்மதிச்சு 2018 4 கோடி ரூபாய் இழப்பீடாக கிடைக்கக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை அசோக் பேரில் எடுத்து எல்லா மாதமும் சரியான தேதியில் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படியா கிட்டத்தட்ட 2 வருஷம் போனதும் இவங்க பிளான் போட்ட மாதிரி அசோக் மாதிரியான இருக்கக்கூடிய ஆளை தேடிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் தேடியும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஆள் கிடைக்காம போக பொறுமையை இழந்த மங்கேஷ் அசோக்கே தெரியாமல் இன்னொரு பிளானை போட்டிருக்கான். அது நாம ஏன் அசோக் மாதிரியான ஆளை தேடணும், அசோக்கோட கதையை முடிச்சிட்டா உண்மையாகவே இறந்து போனது அசோக் தான்னு அவருக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் கரெக்டாக வந்துடும்னு, இதுக்காக நம்ம ஏன் இன்னொரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி கொள்ளணும், அப்படியே பண்ணாலும் இதில் டபுள் டைம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அசோக் பலேராவ் இப்படி ஒரு இன்சூரன்ஸ் போடுறத பற்றி தன்னோட மனைவிக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ சொல்லக்கூடாதுன்றது இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த கண்டிஷன். இது மங்கேஷ்க்கு இன்னும் அட்வான்டேஜாகவே இருந்திருக்கு. இதனால் மங்கேஷ் அசோக்கே தெரியாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸான ரஜினி, பிரணவ், உதய், தீபக்,
மற்றும் சால்வின்னு 5 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு அசோக்கோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அசோக் டெய்லியும் விடிய காலையிலேயே இருட்டாக இருக்கும்போதே ஜாகிங் போகிறத தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அதுதான் இவங்களோட பிளானுக்கு சரியான நேரம்னு செப்டம்பர் 9, 2021 அன்னைக்கு காலையில் 5 மணி போல் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே காரில் வேகமாக வந்த இவங்க அசோக் மேலே காரை ஏற்றிட்டு அவர் இறந்துட்டாரான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போயிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 5 பேரை சேர்ந்து அந்த காரை நல்லா வாஷ் பண்ணி வேற ஒரு இடத்துல விட்டுட்டு எதுவும் தெரியாதது போல தன்னோட நண்பன் இறந்து போன துக்க நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துட்டு இருந்திருக்கானுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரான்னு எதுவும் இல்லாதனால அது போக இருட்டா இருந்ததாலையும் போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போயிருக்கு. அதே போல இன்சூரன்ஸ்ல நாமினியா அசோக்கோட மனைவி பேரை குறிப்பிட்டு இருந்ததால இதெல்லாம் முடிஞ்ச அடுத்த 2 மாசத்துல இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண மங்கேஷ், நான் தான் அசோக்கோட தம்பி தீபக், இவங்க என்னோட அண்ணின்னு சொல்லி சால்வின்ற ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் காப்பி வாங்கி இன்னும் சில டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி பண்ணி கிளைம் அமௌண்ட் 4 கோடி ரூபாயை சால்வியோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. இதில் 2 கோடி ரூபாயை மங்கேஷ்க்கு கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை மற்ற 4 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது விசாரணையில் தெரிய வருது. இப்படியா இந்த கேஸில் முக்கிய குற்றவாளியான மங்கேஷ், சால்வி உட்பட 6 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த கேஸில் அசோக் மற்றும் மங்கேஷ் 2 பேரும் நேர்மையான முறையில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்ச பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நகர்த்தாம குறுக்கு வழியில் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தன்னோட உயிரை இழந்திருக்காரு அசோக். அதே போல பணத்துக்காக தான் கூட இருந்த நண்பனை கூட கொல்ல தயங்காத மங்கேஷ் இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கான். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.